கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஒரு கல்யாணம் நடந்தது. எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. திராட்சை ரசம் குறைவுபட்டு போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்க செய்தார். லாசர் வியாதிப்பட்டான். கடைசியில அவன் மரித்து போனான். அவனை கொண்டு அடக்கம் பண்ணி விட்டார்கள். எதிர்பாராதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்க செய்து மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஆபிரகாம் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த பிள்ளையாண்டானை எடுத்துக்கொண்டு போய் நான் காண்பிக்க மோரியா மலையில நீ எனக்காக பலியிடு என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆபிரகாம் எதிர்பார்க்கவில்லை. போனான். ஆபிரகாம் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதம் நடந்தது.